செம்பருத்தி powered by New Maggi Masala A Magic. பார்வதிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப தெரிஞ்சே ஆகணும். உங்க சீஃப் டாக்டர் உடனே இப்ப வந்தாகணும். போய் கூட்டு வாங்க. ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? நானும் எங்க சீஃப் டாக்டர் என்ன உங்க வீட்டு சர்வெண்டா? அந்த பொண்ணு என்ன செத்தா போச்சு. அடி ஆதி, என்ன பண்ற நீ? நானே பார்வதிக்கு இன்னும் மயக்கம் தெரியல, கண் முழிக்கலன்னு டென்ஷன்ல இருக்கேன். இவன் பார்வதி என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? மிஸ்டர் ஆதிக் கடை ஒரு ஆதித்யா, நீங்க கூட்டிட்டு வர சொன்ன சீஃப் டாக்டர் நான் தான். டாக்டர், பார்வதி அட்மிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. அவ தலையில அடிபட்டு பிளட் வேற வந்திருக்கு. ஒரு ஸ்கேன் கூட இன்னும் எடுக்கல. கூல் மிஸ்டர் ஆதித்யா, பேஷண்ட அட்மிட் பண்ண உடனே ஆல் டீடைல்ஸ் நர்ஸுங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆணியால ஏற்பட்ட காயத்தோட அளவை வச்சுதான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் என்னோட அட்வைஸ் படிதான் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கு. வாங்க பேஷண்ட பார்க்கலாம். நர்ஸ் வாங்க. மிஸ்டர் ஆதித்யா, டாக்டர், தலையில ஆணி டீப்பா இறங்கல, அதனால ஸ்கேன் எடுக்கணுங்கிற ஒரு நெசசிட்டியும் இல்ல. ஐ திங்க் அவங்களுக்கு சடனா ஏற்பட்ட ஷாக்ல தான் இப்படி மயக்கம் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சிடுவாங்க. ஒன்னும் பயப்பட தேவையில்லை. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், அவங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுங்க. ஓகே? அம்மா வேற மும்பை போயிருக்காங்க, அண்ணி வேற மும்பைல இருக்காங்க. அம்மா மட்டும் அண்ணிய பாத்திராம இருந்துடணுமே. சோ என்னாக போகுதுன்னு தெரியல. ஒரே டென்ஷனா இருக்கு. என்னட்ட சமையல்காரை காட்டி வச்சுட்டு போன பரம்பரை செயின அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? உமா, இந்த பரம்பரை செயின் அந்த சமையல்காரி கழுத்துல இருந்து கழட்டதுக்காக தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த செயினை கழட்டி வச்சுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டா. அதான் ஆச்சரியத்துல உட்கார்ந்துருக்கேன். ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்ச மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட்டீங்களா அத்தை? ஆமாடி, நான் இப்ப அந்த சந்தோஷத்துல தான் இருக்கேன். இந்த பரம்பரை செயினை உங்க கழுத்துல போட்டுக்கோங்க அத்தை. இந்த செயின் உங்க கழுத்துல இருந்தா அத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அத்தை போட்டுக்கோங்க அத்தை. நான் போட்டு விடட்டுமா? போட்டுக்கோங்க அத்தை. சரி கொடுங்க, நானே உங்க கழுத்துல போட்டு விடுறேன். சொல்றேன்ல, கொடுங்க அத்தை, நான் போட்டு விடுறேன்.
நிறுத்தவுமா? அம்மா, இது என்ன சாதாரண செயின்னு நினைச்சிட்டியா? இந்த குடும்பத்தோட பரம்பரை செயின். இதை யார் வேணாலும் போட்டுக்க முடியாது, போட்டுக்கவும் கூடாது. இந்த செயின் நான் பார்வதிக்கு பரிசா கொடுத்தது. அவ கழட்டி வச்சுட்டு போனத இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க போட்டுக்கிட்டா அது நான் கொடுத்த பரிச திருப்பி வாங்கின மாதிரி ஆயிடும். ஆதிக்கடவுர் குடும்பத்துல கொடுத்தத திருப்பி வாங்குற பழக்கமே கிடையாது. அந்த செயினை கொண்டு போய் பூஜை ரூம்ல வை. பார்வதி திரும்பி வந்த உடனே அவ கையில இல்ல என் கையால அவ கழுத்துல நானே போட்டு விடுவேன். அது வரைக்கும் இந்த செயின் பூஜை ரூம்லயே இருக்கட்டும். சரிங்க அத்தை. வா கிலா, உட்கார். என்ன போன கையோட திரும்பி வந்துட்ட? ஆதிய பாத்தியா? ஆதி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ல? ஆதி நல்லா இருக்காங்க. நான் உடனே கிளம்பி வான்னு கூப்பிட்டேன். ஆனா நான் அந்த நந்தினிக்கு பயந்துகிட்டு மும்பையை விட்டு உடனே கிளம்பணுமா? நீங்க போங்க, நான் வந்த வேலையை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டான். ஆதி சொன்னது சரின்னு பட்டுச்சு. அதான் அவன் வேலையை முடிச்சிட்டு வரட்டும்னு நான் கிளம்பி வந்துட்டேன். அம்மா, அந்த நந்தினியை சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க? நான் மும்பையில காலடி வச்சதும் முதல்ல தேடி போனது அந்த நந்தினியை தான். அவளுக்கு மரண பயத்தை காட்டி எச்சரிக்கை பண்ணிட்டு தான் நான் ஆதியவே பார்க்க போனேன். இனிமே ஆதி இருக்கிற பக்கம் கூட நந்தினி தலை வச்சு படுக்க மாட்டா. அம்மா, பெரிய தம்பி நல்லா இருக்காரா? அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சுந்தரம், பார்வதி லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிருக்கா. இந்த சூழ்நிலையில நீ உன் பொண்ண பத்தி கவலைப்படாம ஆதிய பத்தி விசாரிக்கிறியே, உண்மையாவே உனக்கு பெரிய மனசு சுந்தரம். ஆமாமா, பெரிய மனசுதான். இவெல்லாம் ஒரு அப்பன். ஆதிக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவன் நல்லா தான் இருக்கான். பார்வதிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? பார்வதி பண்ண காரியத்துக்கு அவளை தேடி பாக்குறது கூட எனக்கு தோணலம்மா. ஆமாமா, தோணாது. என் பொண்ணு நடந்துகிட்டத பாக்கும்போது நான் தான் அவளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து அவளை சரியா வளர்க்கலையோன்னு என் மனசுல தோணுதுமா. அவளுக்கு நல்லது கெட்டது புரிஞ்சிருந்தா இப்படி தான் தலையிலேயே தானே மண்ணவாரி போட்டுட்டு இருப்பாளா? உங்க நிழல்ல வாடுறதையே பெருமையா நினைக்கிற எங்களுக்கு உங்க குடும்ப பரம்பரை செயினையே பரிசா கொடுத்து அத அவ கழுத்துல போட்டுக்க சொல்லிருக்கீங்க. இது எவ்வளவு பெருமையான விஷயம். இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஆனா இத புரிஞ்சுக்காம உங்களை அவ அவமானப்படுத்துற மாதிரி நீங்க கொடுத்த செயினை கழட்டி வச்சுட்டு லெட்டரையும் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிருக்காமா. என் வளர்ப்பு சரியில்லம்மா. அவ எங்கேயாவது போய் தொலைவிட்டோம். அப்படி சொல்லாத சுந்தரம். பெத்தவங்க எப்பவுமே பிள்ளைங்கள அவச்சொல் சொல்லக்கூடாது. அது நல்லதுக்கு இல்ல. பார்வதியை நீ நல்ல விதமா தான் வளர்த்திருக்க. பார்வதி மரியாதை தெரிஞ்ச நல்ல பண்புள்ள பொண்ணுதான்.
அந்த செயினை அவ கழுத்துல போட்டதுல இருந்து நடந்த சில விஷயங்கள் அவ மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. கோவில்ல வச்சு என்கிட்ட செயினை கழட்டி குடுக்கறேன்னு அவ சொன்னா. நான் தான் கொடுத்ததை திருப்பி வாங்குற பழக்கம் கிடையாது, செயின் உன்கிட்டே இருக்கட்டும்னு சொன்னேன். செயினை விட இந்த குடும்பத்தோட நலன்தான் முக்கியம்னு சொல்லிக்காம செயினை கழட்டி இங்க வச்சுட்டு அவ வீட்டை விட்டு போயிருக்கா. என் குடும்பத்து மேல இருக்கிற விசுவாசத்துலதான் பார்வதி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கா. பார்வதி எங்க இருந்தாலும் அவளுக்கு ஏதாவது ஒரு வகையில என் குடும்பத்தோட ஆசையும் அரவணைப்பும் இருக்கும், கட்டாயம் இருக்கும். அருண், பார்வதிய சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. பாத்து இதுவா உன் தலையில ஆணி குத்திருந்துச்சு, அது ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோம். அது பரவாயில்ல பெரியய்யா, என்ன விடுங்க. அம்மா வந்தாங்களே, என்னாச்சு? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இப்ப கூட நீ உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா? அம்மா திடீர்னு இப்படி உங்களை பார்க்க வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பெரியய்யா. நான் மறைஞ்சிருந்து அம்மா உங்க கூட பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ அம்மா திடீர்னு என் பக்கம் திரும்பினாங்களா, நான் பயந்து போய் அம்மா என்ன பாத்திரக்கூடாதுன்னு தலைய வேகமா பின்னாடி இழுத்தேன். அப்போதான் தலையில அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது பெரியய்யா. அம்மா அம்மா என்ன பாக்கல? அம்மா இங்க இருக்காங்களா இல்ல ஊருக்கு போயிட்டாங்களா? அம்மா ஒரு வழியா சமாளிச்சு அப்பவே ஊருக்கு அமுச்சு வச்சிட்டேன் பார்வதி. அம்மாவை அனுப்பிட்டு உன்னை வந்து பார்க்கும்போது நீ தலையில ரத்த காயத்தோட மயங்கி கிடந்த. உன் தலையில ரத்தத்தை பார்க்கும்போது என் உயிரே போயிடுச்சு. நீ திரும்ப கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நீ 1300 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட என் உயிருக்கு ஒரு ஆபத்து வரும்போது என்னை எச்சரிச்சு நீ காப்பாத்தின. ஆனா நான் உன் பக்கத்திலேயே இருந்தோம், உனக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு. வருத்தப்படாதீங்க பெரியய்யா, எனக்கு தான் ஒண்ணும் ஆகலையே. நீங்க தான் என்ன காப்பாத்திட்டீங்களே. வாங்க டாக்டர். டாக்டர் இப்பதான் கண் முழிச்சாங்க. ஓ, தலையில ஏதாவது பெயின் இருக்கா? இல்ல டாக்டர். தலைக்கு பின்னாடி ஆணி குத்துன இடத்துல எதுவும் பெயின் இருக்கா? ஆஹா, அதெல்லாம் எந்த வலியும் இல்ல டாக்டர். வெரி குட் மா. She is perfectly all right. Be happy. அதுக்குள்ள இப்படி டென்ஷன் ஆயிட்டீங்களே.
இப்ப சந்தோஷம் தானே? சாரி டாக்டர், அவளுக்கு ஒன்று நான் என்னால் தாங்கிக்க முடியாது. அதான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். If you don't mistake me, can I ask you? சொல்லுங்க டாக்டர். இவங்களுக்கு ஒண்ணுனா இப்படி துடிச்சு போறீங்களே, இவங்க உங்களுக்கு? என்னோட மனைவி, மை ஒய்ஃப். Oh, I understand. Congratulations. Thank you. Excuse me, doctor. I'm sorry. பரவாயில்ல சார், எம்எல்ஏ தப்பு இருக்கு. நானும் அந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. ஷாம், செக் புக் எடுத்துட்டு வாங்க. இதை எடுத்துட்டு வரேன். டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட டொனேஷன். My God, 50 lakhs ஃபில் பண்ணிருக்கு. $50 லட்சமா? எல்லாம் என் பார்வதிக்காக. தேங்க்யூ மிஸ்டர் ஆதித்யா. நோ ப்ராப்ளம். இந்தாங்க சார், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. கூடாது. எனக்காக 50 லட்சமா பெரிய டொனேஷனா கொடுப்பீங்க? உன் உயிருக்கு முன்னாடி பணம் ஒரு விஷயமே இல்ல பார்வதி. அப்பா, என்னால முடியலடா சாமி. நான் போய் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். பெரியத்த செயினை பூஜை ரூம்ல வைக்க சொன்னாங்க. ஆனா எங்க வைக்கணும்னு சொல்லலையே. இந்த செயினை எங்க வைக்கிறது? அந்த பலகையில உட்கார்ந்துதான் பூஜை பண்ணுவாங்க. செயின் அவங்க பார்வையில படுற மாதிரி இல்லையே. செயினை எடுத்து அத்தை பார்வையில படுற மாதிரி வைப்போம். இப்ப அத்தை அந்த பலகையில உட்கார்ந்து பூஜை பண்ணும்போது செயின் அவங்க முன்னாடி பார்வையிலே இருக்கும்.